ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி உங்க கூட வீடியோ போட்டு நார்மலா வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுல வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, அக்கா நீங்க இந்த மாதிரி பேசுறதா எங்கள்கிட்ட டைரக்டா பேசுற மாதிரி இருக்கு, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன் இல்லையா, சோ அதெல்லாமே மிஸ் பண்றோம் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரொம்ப மிஸ்ஸிங் ஆகுது. ஒரு விஷயம் ஒரு கேப் விழுந்துருச்சுன்னா அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுல வேலை பார்த்துட்டு அந்த மாதிரியே இருந்துச்சுங்க ஒரு மாதிரி. சோ அதனாலதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்காம டெய்லி விளாக்ஸ் எடுக்கிறதே அதையே எடிட் பண்ணி சிம்பிளாவே போட்டுட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் வேற என்ன, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நான் திங்கட்கிழமை நான் ஃபாலோ பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில இருந்து வீடியோ வரும். 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறேன். சோ நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, ஆர்வமா இருக்கீங்க, சீக்கிரமா பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு. சோ அதுதான் கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷாம்லா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நமக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ணி இன்னும் வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட அவ்வளோ ஷேர், நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது கஷ்டம்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நம்மள நினைச்சு. சோ அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ராஜசேகர் அண்ணாக்கு நாளைக்கு 22 February 22 அவங்களுக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. நீங்க ஹாப்பியா சந்தோஷமா ஷாம்லா சிஸ்டரோட இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சது எல்லாமே இந்த இயர் கண்டிப்பா நடக்கும். நடந்ததும் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நானும் நம்புறேன். சோ கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதுதான் இன்னைக்கான விஷஸ். அண்ணனுக்காக சொல்லியாச்சு. இந்த ஷாம்லா சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்றது பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்றாங்க, அவங்க நம்ம கிட்ட எல்லாமே ஷேர் பண்றாங்கன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா எனக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் உண்மையாவே நீங்க எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணீங்களா இவங்களோட வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடா இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் அவங்களுக்கு நீங்களுமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ அதுதான். சோ இன்னைக்கு ஓப்பனிங் வீடியோ எடுத்ததுக்கு காரணமே அவங்களுக்காக தான். சோ இவ்வளவு நாள் எல்லாரோட பர்த்டே விஷஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சோ இடையில கொஞ்ச நாள் நானே அந்த பேசி வீடியோ போடாதனால யாருமே சொல்லாம இருந்தீங்க. சோ இன்னைக்கு சிஸ்டர் சொல்லாங்களா, சோ இன்னையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இதுதாங்க சரிங்களா. அப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது அதோட டவுட்ஸ் அதோட எல்லாமே நான் டெய்லி அப்டேட் பண்ணிடுறேன். முக்கியமா நான் எப்பவுமே சொல்றது, ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் இது மூணையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அப்புறம் சுகர் அதுக்காக ஒயிட் சுகர் இல்லன்னா நீங்க வெல்லம், நாட்டு சுகர் இதெல்லாம் சேர்க்கலாமான்னா கண்டிப்பா அதுவும் சேர்க்க கூடாது. இனிப்பு வகைகளை அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாலுக்கு பதில நம்ம கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு பதில என்னன்னா மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் பிரவுன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிடலாம். கம்பு, கேப்ப நிறைய இருக்கு, நம்ம அடுத்தடுத்து ரெசிபிஸ் எல்லாம் போடுவோம் சரிங்களா. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க, 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, ஒர்க் அவுட் எல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, பயறு வகைகள் எடுத்துக்கோங்க. சோ அந்த மெயின் இன்கிரீடியன்டா எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம அளவா எடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துக்க வேண்டியதான். ஃபைபர், புரோட்டீன் நிறைந்த உணவுகளா எடுத்துக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நின்று பேசி அதான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சோ இதோட கொஞ்சம் வெயிட் வேற இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதனால கூட இருக்கலாம். அதனாலதாங்க எனக்கு அதுதான் சோ அதையும் உங்களோடய சேர்ந்து குறைச்சிடலான்ற நம்பிக்கையில தான் நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப நல்லாவே ஏறிடுச்சு, எனக்கே தெரியுது. சோ அதுதான் சூப்பரா குறைச்சிடலாம் எல்லாரும் சேர்ந்து சரிங்களா. சோ அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வெயிட் லாஸ்க்கு பத்தி பேசியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தது, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ என்ன நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா என்ன பிசினஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் எடுத்து ஆன்லைன் மூலமா சேல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கேப்ல விட்டுட்டேன். குழந்தை 2வது பையன் ரொம்ப அப்பதான் பிரெக்னன்சி டைம்னால விட்டுட்டேன். சோ அகைன் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நிறைய சிஸ்டர்ஸ் வேற கேட்டுட்டே இருந்தீங்க, பழைய கஸ்டமர்ஸும் கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ செல்விஸ்கான்ற நேம்ல தான் நான் பண்றோம். அதுக்கு வெப்சைட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் எடுக்க போறோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் அப்பப்ப போடுவேன். அதுல வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளா கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை.
சோ அதெல்லாமே கண்டிப்பா வந்து கொடுப்பேன். நீங்களும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. சோ அததான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அந்த வெப்சைட் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கா. சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஒரு நல்ல நாள் பார்த்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களுமே உங்க எப்படின்னா நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ எப்படின்னா நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பிடிச்சிடாது. ஆனா நிறைய கலெக்ஷன்ஸ் போட போறோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? அததான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு சோ அவ்வளவுதாங்க. வாங்க, இன்னைக்கு டே விளாக் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பியை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணும். ஸோ அதனால டக்குன்னு வேலையை பார்க்கலாமா. காலையில வந்து இன்னைக்கு வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன். இட்லி மாவு வந்து ஹஸ்பண்ட் நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து லைட்டாக காஃபி போட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வார்ம் வாட்டராக வச்சாச்சு. இந்த மில்டன் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாகவும் வச்சிருக்கு, குளிர்ந்த தண்ணிக்கும் குளிராகவும் வச்சிருக்கு. இது நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சோம் இல்லையா, எடுத்துட்டேன். நான் வந்து துணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், டேரக்டா அப்படிதான் வந்து ஊத்துறது. அதுல ஆயிலும் அப்ளை பண்ண மாட்டேன். நார்மலா நம்ம வந்து எப்பயும் பாத்திரத்தை லைட்டா தண்ணியில காட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து இட்லி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்ததுக்கு அப்புறமும் லைட்டா தண்ணியில காட்டிட்டு ஸ்பூன்ல அப்படி எடுத்தோம்னா சூப்பரா வந்துருங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்றது. ஹாட் பாட்டில போட்டு வச்சுட்டு தம்பிக்கு ஒரு 3 இட்லியும் இட்லி பொடி நல்லெண்ணெய் அவரோட ஃபேவரட் காம்போ. ஸோ அதனால அதை வச்சு அவருக்கு வந்து ஈஸியா பேக் பண்ணியாச்சு சிம்பிளா. அதுக்கப்புறம் டக்குன்னு அவனை வந்து போய் கிளப்பி விட்டுட்டேன். அவருக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் மாத்தி இப்படி கொண்டுட்டு போகணுமா. ஸோ அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சுங்க. என்னமோ காலையில அந்த வேலையை முடிச்சாதாங்க பெரிய ஏதோ ஒரு டாஸ்க் முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசூர் தால் இருக்கு இல்லையா, அதுவும் பாசிப்பருப்பும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் காய்கறி நறுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி பாலும் இந்த சரி காயம் வச்சிருந்தேன்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சரி காஃபி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு இந்த மாதிரி தண்ணியில வச்சிருந்தேன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து பயன்படுத்தினேன். உரிச்சு போட்டாச்சு. சாம்பாருக்குலாம் அதானே நல்லா இருக்கும். ஸோ அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு நேற்று வச்சது இருந்தது இல்லையா, அதை வச்சு இட்லி வச்சு சூப்பரா அவங்களுக்கு காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து இப்பதான் வந்து காஃபி குடிச்சாங்க. சோ அதுக்குள்ள நம்ம அவருக்கு ஆஃபீஸ்க்கு வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த மசூர் தால் வந்து சீக்கிரமாவே வந்து நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் சரி அது கூட வந்து கத்திரிக்காய் தாங்க, குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்தாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் 2-3 இருந்தது, அதையும் கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த அமாவாசை விரதத்துக்கு சமைச்சிருந்தாங்க, தை அமாவாசைக்கு. ஸோ அப்போ இந்த சாம்பார் மசாலா வந்து வாங்கியிருந்தாரு. நான் சாம்பார் மசாலா எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம வீட்டுல இருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். சோ அது இருந்தது அந்த சாம்பார் தூளையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்புலாம் சேர்த்து புளியை கரைச்சி ஊத்துனாதாங்க சாம்பார் பினிஷிங் ஆன மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி, பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி அவருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து சாம்பாரும் கொதிச்சு வந்துருச்சு. அவர் தாளிப்பு வந்து சேர்த்தலாம் சொல்லிட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு கொத்தமல்லி தலையும் தூவி சூப்பரா வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லா செம்ம டேஸ்டா இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு இட்லி நல்லா கொஞ்சம் நிறையவே வச்சுட்டேன். ஆஃபீஸ்ல வந்து இந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. சாம்பாரும் நல்லா வச்சாச்சு. இந்த குண்டா சாம்பாரே உங்களுக்கு வந்து பத்தலையா, ஏன்னா நிறைய ஊத்தி சாப்பிடுவாங்க இங்க உள்ள நார்த் இந்தியன்ஸ். சோ அவங்க சொன்னாங்களாம் பத்தலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுறேன். இந்த மாதிரி பைக் வந்து இந்த ரேபிடோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலதான் புக் பண்ணி இன்னைக்கு வந்து போனாங்க. சோ அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, தலையெல்லாம் குளிச்சு அப்படியே வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு. சரி அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சா, சரி அம்மாச்சிக்கு வந்து ஒரு டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு டீ தான் வந்து போட்டேன் அம்மாச்சிக்கு. ஏன்னா இப்ப வந்து குளிர்ச்சி, இந்த எங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுறேன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின், சளி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சளி பிடிச்ச மாதிரி. சோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், ரொம்ப டிகாசனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிதான் வந்து டீ குடிக்கும். ஸோ போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு தம்பியும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் இன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கிளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, அதான் டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி பிரசாதத்துக்காக இன்னைக்கு வந்து பாதாமும் கிஸ்மிஸும் தான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ சிம்பிளா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கொண்டு போய் சாமிக்கு வச்சு படைச்சு சூப்பரா சாமி கும்பிட்டுலாம். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க, டைம்லாம் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல ஃபர்ஸ்ட் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம
நான் பாட்டுக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெத்தலை கொடியில நம்மளோட அந்த சொம்புல வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி அப்புறம் சூடெல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப வந்து மனசுக்கு இந்த பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கீழே வரலான்ட்டு கீழே வந்தா இந்த குட்டி பையன் பாருங்களேன், அவங்க அப்பாவுக்கு இந்த காலில் போற இந்த பெல்ட்டுங்க, அது இந்த கால் வலிக்காக இந்த இப்ப விழுந்து எந்திரிச்சாங்கல்ல அதுல வந்து வலிக்காக போட்டிருந்தது, அதை எடுத்து எப்படி தலையில போட்டிருக்கான்னு பாருங்க, பயங்கர சேட்டை. அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் இந்த துணி தான் போட்டிருந்தேன், வெள்ளை துணி மட்டும் தான் போட்டிருந்தேன். அதை எடுத்து காய போட்டுட்டு அதுல வந்து மத்த கலர் துணிகள் எல்லாம் அடுத்து வந்து எடுத்து போட்டு விட்டுட்டேன் மிஷின்ல. அதுக்கப்புறம் சரி ஒலைய வச்சு விட்டுறலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒலைய வந்து வச்சு விட்டுட்டேன் நானு. இந்த அரிசி எப்பவும் போல டக்குன்னு வெந்துருங்க. ஸோ கோலை கொதிச்சா போதும், ஒரு கொதியில நல்லா வந்து சூப்பரா வந்து ஒரு 2 கொதியில வந்து வெந்துரும். ஸோ அதையும் வந்து வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி காலிஃபிளவர் தான் எடுத்து அதை வந்து பண்ணலாம், பச்சை பட்டாணி காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலிஃபிளவர் சுடுதண்ணில மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்களேன் எல்லாத்தையும் வந்து இது ஆல்ரெடி ஷேர் பண்றேன் ரெசிபி. ஸோ ஃபியூச்சர் வீடியோல நான் அடுத்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணல, நல்லா நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க போட்டேன் காரத்துக்கு. அதெல்லாம் போட்டு நல்லா பூண்டெல்லாம் தட்டி சேர்த்து கடைசியா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சூப்பரா வந்து பொரியல் பண்ணி இறக்கிட்டேன். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தது. ஸோ இது வந்து சிம்பிளா பண்ணியாச்சா. காலைல வச்ச சாம்பார் சாதம் வந்து வடிச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் வச்சு அம்மாச்சிக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்து துணி போட்டிருந்தேன்ல அதையும் எடுத்து காய போட்டுடலாம், அப்பதான் நம்ம வாட்டுக்கு நிம்மதியை உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய போட்டுட்டு வந்துட்டேன். நான் எப்பவும் போல அதை வந்து அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நானும் வந்து தம் பிள்ளைங்களும் சாப்பாடு போட்டு சூப்பரா வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே அப்படியே வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீடியோக்காக இங்க நின்று அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல கம்ப்ளீட்டா வந்து பாத்திரத்தை கழுவி எடுத்துருவேன், உடனே எடுத்துருவேன் 3 வேளையும், இல்லாட்டா அது கடந்துட்டே இருக்கும், அசிங்கமா நசனசான்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் துணி அள்ளிட்டு வந்தோம்ல அதையும் வந்து எடுத்து மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பிரெட்ல பட்டர் தடவி அதுல வந்து லைட்டா கெச்சப் ஊத்தி கொடுக்க சொன்னாங்க. அதை பண்ணி கொடுக்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா, படுத்துக்கிட்டே சாப்பிடறாரு பாருங்க, எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சின்னவனை விட்டுட்டு பெரியவரை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கு போயாச்சு. இவரும் வந்து தமிழ்காரன் பையன் தான் அந்த பையன். ஸோ 2 பேரும் தான் ஒரே டியூஷன்ல போறாங்களா. ஸோ விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து எப்பவும் போல ஈவினிங் டைம்ல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்தேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆனதான் வந்து ஃப்ரெஷ் அப்பா தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காலையில இட்லி மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கா, சோ அதுக்கப்புறம் நேத்து பசஞ்ச சப்பாத்தி மாவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன், இதை 2ஐயும் வச்சு சாம்பார் அதுக்கப்புறம் மிக்சடு வெஜ் பண்ணோம்ல அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு சப்பாத்தியும் ஒரு சைடு தோசையும் வந்து ஊத்திட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து தோசை எனக்கு வந்து நான் தோசை ஊத்தி நல்லா சாம்பாரை ஊத்தி மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட தேங்காய் சட்னி இருந்தாலும் அல்டிமேட்டா இருக்கும், இருந்தாலும் எனக்கு வந்து மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன், அமுல் சாக்கோ சிப்ஸ் நல்லா இருந்ததுங்க, சூப்பரா. அதை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு செம்மையா வந்து இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு, ரொம்ப சூப்பரா வந்து இருந்தது. இனி இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இனி வந்து அதிகமா வந்து சாப்பிடுவேன் நானு. ஆனா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குதான் ஆகணும். சோ அதுதான். அதுக்கப்புறம் எப்பவும் போல பாத்திரத்தெல்லாம் கம்ப்ளீட்டா கழுவிட்டு வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம், பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. சோ அவ்வளவுதாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.